Hey guys, welcome back to Priya Sura's Hut. இன்னைக்கு French fries எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீட்டமாக நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஷேப்பு சூப்பராக வருங்க. இப்போ இதை நல்லா நான் பீல் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் 4 பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸசிவ் பீஸையும் நீங்கள் இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு தான் பண்ண போகிறோம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை மறுபடியும் நான் நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ரொம்ப சன்னமாக கட் பண்ணிட வேணாம், ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கிறது பெஸ்ட்டுங்க. இப்போ இதை மறுபடியும் நான் நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம எந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கிறோமோ இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ஷேப்பில் வரும். இந்த மொத்தத்தில் நான் கட் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் போய் நல்லா க்ளீன் வாட்டராக வர வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில நான் வானில் தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதில் வந்து இந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் டைமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப டைமர் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதை நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஐஸ் வாட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு வாட்டரை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மீதி இருக்க கொஞ்சம் நஞ்சு தண்ணியுமே நம்ம நல்லா இந்த டவலில் வந்து உருளைக்கிழங்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒத்தி எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒத்தி இருக்கிற கொஞ்சம் நஞ்சு தண்ணியை எடுத்துடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒத்தி எடுத்துக்கலாம் இருக்கிற தண்ணியை. ஓரளவுக்கு நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு 1லேருந்து 1.25 ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஃப்ரையு. எடுத்தோடனே நம்மளுக்கு அந்த கிறிஸ்பின்னு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடாதுங்க. இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதிக நேரம் குக் பண்ணிட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா டைமர் வச்சு பண்ணால் கொஞ்சம் சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரளவுக்கு இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்க எண்ணெய் நல்லா ட்ரைன் ஆகி நல்லா ஆற வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் 2 பேட்சையும் பொரித்து எடுத்துக்கிறேன். 2 பேட்சையும் பொரித்து எடுத்து எண்ணெய் நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து இப்போ ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும், பட் நம்ம ஒன்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ரைக்கு போகலாம். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து உடனே ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு சில டைம் அது வெடிக்கும், அதனால் கை ரொம்ப பத்திரங்க. நானே கொஞ்சம் பயத்தில் தான் போட்டிருப்பேன், பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இது பொரிச்சோடனே நம்மளுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிடும், பார்த்தீங்கனாலே தெரியும். இதை நீங்கள் ஒரு பவுலில் மாற்றும் போதே அந்த சவுண்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த கிறிஸ்பினஸோட சவுண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் பெப்பர் சால்ட் போட்டும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்ட்டா இந்த மசாலா பாஸ்தா மசாலா வரும் இல்லைங்களா சேஷே பேக்கில், நீங்கள் அது கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். பேபிஸ்க்குமே இது ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த கிறிஸ்பினஸ் வந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.